தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கிற ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனைகள், காங்கிரஸ் கூட டிவிக்கு கூட்டணி உள்ளிட்ட பல விஷயங்கள் அரசியல் மற்றும் சினிமாவுல பரபரப்பா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில, என்டிடிவிக்கு முக்கியமான எல்லா அரசியல் தலைவர்களும் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த வகையில தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளும், அதுக்கு தளபதி விஜய் சொன்ன பதில்களும் சோசியல் மீடியாவுல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அங்க தளபதி விஜய் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சினிமா மற்றும் உங்க ஃபியூச்சர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 33 வருஷ சினிமா லைஃப்க்கு அப்புறமா நான் யோசிச்சு தான் சினிமா விட்டு விலகியிருக்கேன். இனிமே பாலிடிக்ஸ் தான் என்னோட ஃபுல் டைம் ஃபியூச்சர் அப்படின்னு விஜய் தெளிவா சொல்லியிருக்காரு. உங்க அரசியல் முடிவு திடீர்னு எடுத்ததா? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த முடிவு ஒண்ணும் ஓவர் நைட்ல எடுத்தது கிடையாது. வருஷக்கணக்கா கவனிச்சு கோவிட் டைமுக்கு அப்புறமா இதுக்காக என்ன நானே ரொம்ப சீரியஸா தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இந்த ஜனநாயகன் இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளர நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா, என்னோட அரசியல் ஸ்டாண்ட் காரணமா சினிமாவுல சில தடைகள் வரும் அப்படின்னு நான் மென்டலா ஏற்கனவே பிரிப்பேர்டா தான் இருந்தேன்னு தயாரிப்பாளர் சொன்னதா விஜய் சொல்லியிருக்காரு. கரூர் இன்சிடென்ட் உங்கள எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எனக்கு பெரிய ஷாக் தான். இன்னும் அந்த ரணம் என் மனசுலயே இருக்கு. பொதுவெளியில ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வலிய உணர எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு வர கிரிட்டிசிசம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் என்னோட ஸ்பீச் மூலமா பேசிட்டு தான் இருக்கேன். என்னோட அமைதிய ஒண்ணும் பண்ணலன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு கிளாரிட்டி குடுத்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க ஒரு கிங் மேக்கரா இருக்க ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமா கிடையாது. இந்த கேள்வியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஏன் கிங் மேக்கரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கிரவுட் எவ்ளோ வருதுன்னு பார்த்தீங்கல்ல. நான் இங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு இல்லாம, இந்த தேர்தல்ல வின் பண்ணணும்னு தான் போட்டி போடுறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. உங்க ஃபேன் பேஸ் அப்படியே ஓட்டா மாறுமா? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னோட ஃபேன் பேஸ் எல்லாரும் கேடரா இருக்காங்க. இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் உருவாக்குறதுக்கான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் என்னோட கட்சிக்கு பேக் போன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. உங்க ஐடியாலஜி என்ன? லெஃப்ட்டா? ரைட்டா? இல்ல சென்ட்ரா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் லெஃப்ட்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது, சென்டரும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்னா, அது மக்களோட இஷ்யூஸ் தான். அதான் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற லீடர்ஸ் யார்? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஷாருக் கான். பேசும்போது அவர் எவ்வளோ சூப்பரா பாயிண்ட்டா சொல்றாருன்னு கவனிப்பேன். அதே மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்க எல்லாரையும் நான் ரோல் மாடல்ஸா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப ஷார்ட்டா பதில் சொல்றது வேணும்னு பண்றதா? இயல்பாவே இப்படியா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒன்லைன் தான் பேசுவேன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. தேவைப்படுற இடத்துல நான் டீட்டெயிலா பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா உங்க பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் எந்த குழப்பத்திலயும் கிடையாது. ரொம்ப தெளிவா முடிவெடுத்துட்டேன். சினிமாவ விட்டாச்சு. இதுதான் என்னோட ஃபியூச்சர். என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ஜர்னில தான் இருக்கு அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு.